தேங்க்ஸ் ஜாஷுவா. ரொம்ப தெளிவாக வாசித்து விட்டார். There were some existential questions we all have to ask time and again. வாழ்க்கையின் சில அடிப்படை கேள்விகளை நாம் அடிக்கடி நம்மை நோக்கி கேட்டுக்கொள்ள வேண்டும். அதில் ஒரு கேள்வி, ஏன் என்னை வைத்திருக்கிறீர்? Why am I living in this world? இரண்டாவது கேள்வி, ஏன் இந்த காலத்தில் வைத்திருக்கிறீர்? ஏன்னா இந்த காலத்தில் நம்ம வாழ்கிறோம். மூன்றாவது கேள்வி, ஏன் இந்த சூழ்நிலையிலே வைத்திருக்கிறீர்? இந்த கேள்விக்கெல்லாம் நமக்கு பதில் கட்டாயம் தெரியும். ஏன் என்னையும் வைத்திருக்கிறார். ஆனால் நான் சும்மா இருக்கக்கூடாது. சும்மா என்கிற வார்த்தை இல்லை மௌனம் என்கிற வார்த்தை ஒரு சில காலத்தில் தேவை, ஒரு சில காலத்திலே தேவையில்லை, பேச வேண்டும். நம்ம என்ன செய்கிறோம்? பேச வேண்டிய இடத்துல பேசுவதில்லை, பேச வேண்டாத இடத்துல பேசுகிறோம் இல்லையா? திஸ் இஸ் அவர் ப்ராப்ளம். There are times you have to speak. இயேசுவை குறித்து பேச வேண்டும். எஸ்தர் புத்தகத்தில் கடவுளை பற்றி பேச வேண்டும் என்கிற டைரக்டாக செய்தி வராட்டலும் நீ மௌனமாக இருக்கக்கூடாது என்ற செய்தி வந்து கொண்டே இருக்கிறது இல்லையா? ரொம்ப நாளுக்கு முன்னால் நான் கேட்ட ஒரு பாடல் எனக்கு நினைவுக்கு வந்தது. அந்த பாடலை என்னால் முடிந்த அளவுக்கு நான் பாட விரும்புகிறேன். இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே, மௌனமாயிருக்காதே, நீ மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. சிங்கை இயேசுவை அறிந்திடும் காலம் இதுதான், இதுதானே. இந்த காலத்தில் மௌனமாயிருந்தால் ரட்சிப்பு தான் வருமோ? இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. அறுவடை காலத்தில் மௌனமாயிருந்தால் அறுவடை இழப்பாயே. ஆண்டவர் காலத்தில் மௌனமாயிருந்தால் ஆத்துமா இழப்பாயே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. அடுத்த ஒரு கேள்வி, we are kept in between choices. பேசலாம், பேசக்கூடாது இல்லையா? நம்முடைய சாய்ஸ் தான் இல்லையா? அப்படிதானா? ஏன் தெரியுமா இது பதில் சொல்கிறதில்ல? ஒரு பக்கம் பகட்டு வாழ்வு, இன்னொன்று பரமனின் அன்பு. இது ரெண்டுக்கும் இடையில் நாம் கட்டாயம் ஒரு பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும்.
பகட்டு வாழ்வோ பரமனின் அன்போ எது உன்னை இழுக்கின்றது? கணக்கு கேட்கும் கர்த்தர் வருவார், வெறும் கையாய் நிற்பாயோ? இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. தேங்க்யூ. எஸ்தர் புத்தகத்தில் முதலாவது பார்த்தோம், ஆண்டவர் திரைக்கு பின்னால் வேலை செய்து கொண்டு தான் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். கடவுள் என்ற வார்த்தை அதில் இல்லை. ஆனாலும் ஆண்டவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறதை வேதம் சுட்டி காட்டுகிறது. நாம் ஆராதிக்கும் தேவன் எல்லா காலத்திலும் செயல்படும் தேவன். ஆனால் சில நேரங்களில் நெருக்கடிகள் வந்தன. பெர்சியா தேசத்தில் நடந்த சம்பவம், யூதர்களுக்கு தொல்லை, அவர்கள் அழிந்துவிடும் அபாயம். அப்பொழுதுதான் ஜெபத்தை நாம் அந்த சூழ்நிலையில் பார்க்கிறோம். எழுப்புதல் தேவை என்றால் ஜெபம் வேண்டும் இல்லையா? நீங்கள் போஸ்டர் அடிச்சு ஓட்டினா எழுப்புதல் இருக்குன்னு நினைக்கிறோம் இல்லையா? அப்படிதானே? நிறைய யூடியூப்பில் போட்டு விட்டால் எழுப்புதல் வந்துடும். கத்துனா, கூச்சல் போட்டால், சூடானா எழுப்புதல் வரும். அவைகளெல்லாம் நிரந்தரமான எழுப்புதல்கள் அல்ல. எழுப்புதலின் சரித்திரத்தை கொஞ்ச நாளைக்கு முன்னால் நான் பார்த்தேன், படித்தேன். எல்லா எழுப்புதல்களிலும் ஜெபம் அல்லது உபவாசம் அடிப்படையாக இருந்திருக்கிறது, ஆர்வமாக இருந்திருக்கிறது. நம்முடைய மாநாட்டில் நம்ம எல்லாருமே எழுப்புதல் வேண்டும், எழுப்புதல் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே இருக்க நல்லதுதான். ஆனால் ஜெப கூட்டத்தில் டிவி பேஷண்ட் மாதிரி மெலிஞ்சிக்கிட்டே இருக்கிறோம், அப்படிதானே? ஜெபம் பண்ண மக்கள் வரவில்லை என்றால், ஜெப கூட்டங்களிலே மக்கள் பங்கு பெறவில்லை என்றால், தனிப்பட்ட வாழ்விலே நாம் ஜெபிக்கவில்லை என்றால், குடும்பங்களிலே நாம் ஜெபிக்கவில்லை என்றால் எப்படி எழுப்புதல் வரும்? சில இடங்களில் உபவாசத்தோடு ஜெபிப்பது அவசியம். சரீரத்தின் சில பலவீனங்கள் இருக்கிறவர்கள் உபவாசிக்க முடியாது. அதை குறித்து நான் நன்றாக நானே உணர்ந்திருக்கிறேன். எனவே அதை சொல்லவில்லை. உபவாசம் என்ற ஜெபம் இன்னும் ஊக்கமாக ஜெபிப்பதை வலியுறுத்தும் ஒன்று. உபவாசமும் ஜெபமும் பிரிக்க முடியாதவைகள். சில நேரங்களில் நான் உபவாசிக்கிறேன்னு சொல்லி விருந்தில் உட்காந்துட்டு நான் ஃபாஸ்டிங் பிரதர், அது தப்பு. மரியாதையாக நீ உபவாசிச்சேன்னா ஜெபம் பண்ணணும், இல்லை வீட்டுக்குள்ளே இருக்கணும். போய் விருந்தில் உட்காந்துட்டு நான் உபவாசிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது தப்பு, அது காட்சி. When there is a fasting, it should accompany with prayer. When there is a prayer, at times it accompanies fasting. அது எதை காட்டுது? நாம் கடவுள் மேலே இன்னும் அதிகமாய் சார்ந்திருக்கிறோம் என்பதை தான் காட்டுகிறது. In desperate moments of life, in crisis times of our lives, in great needs of our lives, in the overwhelming challenges of our life, God's people are called to fast and pray. And they prayed and won the battle. Won the battle. எஸ்தர் புத்தகத்தில் ஒரு கூட்ட மக்கள் ஜெயிப்பதிலே நம்பிக்கை வைத்திருந்தார்கள். கடவுள் இல்லைன்னு பேர் அங்கே வார்த்தை இல்லாததுனால கடவுள் இல்லாமல் இல்லை. There were people who trusted God, even in the alien land.
அந்நிய தேசத்திலே கூட ஒரு கூட்ட மக்கள் ஆண்டவரை சார்ந்திருந்து ஜெபிக்கும் மக்களாக இருந்தார் என்பதை நாம் பார்க்கிறோமே. Such a times like this, we ought to be instruments in the hands of God. அவர்கள் எல்லாம் அப்படித்தான் இருந்தாங்க. நாம் எல்லாருமே ஆண்டவருடைய கையில் ஒரு கருவியாய் செயல்பட வேண்டும். எஸ்தர் 4ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது அந்த கேயோஸ் என்ற பார்த்தீங்கன்னா குளறுபடிகள் இல்லை தாறுமாறாக இருக்கிற சூழ்நிலைகள் அதிகமாய் ஆகிவிட்டதை நாம் பார்க்குறோம். முதலாவதிலிருந்தே மனித சட்டங்கள் சில நேரங்களில் கடவுள் மக்களுக்கு எதிராக இருந்து கொண்டே இருந்தது. இந்த பாரசீக ராஜா ஒரு கடவுள் பயமற்றவன் போல தெரிகிறது. There was an unfair legal system. நியாயமற்ற சட்ட வழக்கங்கள் அங்கே இருந்தன. ஒரு சட்டம் இயக்குகிறான் ராஜா. அதனால் யாருக்கு லாபம்னு பார்த்தோம்னா ஆணாதிக்கம் இருக்கிற மக்கள், பொண்டாட்டிங்களை திட்டுறவன் அடிக்கிறவன் இல்லையா, கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்து ஆளுகை செய்கிறவன், அவனுக்கு தான் அதனால் பிரயோஜனம். வேறு யாருக்குமே இல்லை அந்த சட்டத்தினால. எஸ்தர் 1:15 3, 10, 11 வசனங்களை வாசித்து பாருங்கள். பிற்காலத்தில் இந்த ராஜா மனம் வருந்துகிறார். வஸ்தியை நான் வெளியேற்றி விட்டேன் என்று. ஆனால் டூ லேட். அவர் இயற்றிய சட்டத்தை அவராலேயே மாற்ற முடியவில்லை. குடும்பங்கள் நாசமாவதற்கு தான் காரணம். நானே எழுதப்படாத சட்டம் இல்லை, எழுதிய சட்டம்னு ஒன்று வச்சுக்கிட்டு செஞ்சுட்டு மன உறுத்தல் எப்போது வந்துச்சுன்னா அதை அப்படியே சாகடிச்சுடுறோம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி மனஸ்தாபம் பிரயோஜனமற்ற மனஸ்தாபம். மை டியர் ஃப்ரெண்ட், ஐ எம் டாக்கிங் அபவுட் ரிலேஷன்ஷிப்ஸ் இன் our churches, the families. We do harm deliberately. நம்முடைய தமிழ் பழமொழி எங்கேயோ தப்பாயிருச்சு. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் இல்லையா. எவனோ மடையன் எழுதினாத, நல்லவனுக்கு அல்லது. அதேமாதிரி கல்லானாலும் பொண்டாட்டி, புல்லானாலும் பொண்டாட்டின்னு இருக்கக்கூடாது, அதுவும் தப்பு. ஆணும் பெண்ணும் கடவுளுடைய பிள்ளைகள். ஆனால் இந்த ராஜா அதை விட மோசமானவருக்கு தன் கையில் இருந்த அதிகாரத்தினுடைய மோதிரத்தை கூட கழட்டி ஆமான் என்ற ஒரு தீயனிடத்தில் கொடுத்து உன் இஷ்டத்துக்கு பயன்படுத்திக்கணும்னு எழுதிட்டான். அது அதை விட அநியாயம். The king took his signet ring from his finger and gave it to Haman, the enemy of the Jews. Do with the people as you please. நீ என்ன நினைக்கிறாயோ அதன்படி செய். அதுதான் சட்டத்தை சரியாய் பயன்படுத்தாத ஒரு சூழ்நிலை அங்கே இருக்கிறது. எந்த விடுதலையும் ஒரு கோட்டுக்குள்ளே இருக்கணும் இல்லையா. எந்த சட்டமும் கூட ஒரு வரைக்குள்ளே இருக்கணும். என்ன ஒன்றா செய்வதற்காக சட்டம் இல்லை. இந்த ராஜா தன் கையில் இருந்த அதிகாரத்தை தவறாய் பயன்படுத்தி விட்டு நாட்டினுடைய சட்ட நடைமுறையே மாற்றி போட்டு விட்டான். அதை பண்ணிட்டு என்ன பண்ணா பாருங்க, கடைசியாக குடிக்க உட்காந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. 15ஆம் வசனத்தில் 3ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். They drank to drink. உட்கார்ந்து குடித்தார்கள். அவன் குடித்த போது என்ன ஆச்சு பாருங்களா, ஜனங்கள் கலங்கினார்கள். Look at the impact.
We don't recognize this is the drinking is becoming social drinking சொல்லி எல்லாம் போயிட்டுருக்கு இல்லையா. ராத்திரி இதை நான் ரொம்ப யோசித்தேன் இன்றைக்கி நேற்று. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. தீயவன் எளிமையாய் இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி கொள்ள முடியும். ஸோ ஒரு தேசத்தினுடைய மோசமான நிலைமை அது. தாறுமாறான சட்ட நடைமுறைகள் இருந்தது. There was a wicked prime minister, Haman. அவன் ஒரு மடத்தனமான பைத்தியக்காரத்தனமான ஒரு ராஜா கீழே வந்துட்டான். 2 பேரும் சேர்ந்து அண்ணா இருக்கும். ஹாமான் ஆகாகிய ராஜா இல்லை அமலேக்கிய இனத்தை சேர்ந்தவன். அவன் அமலேக்கியருக்கும் யூதர்களுக்கும் ரொம்ப நாளாய் ஒரு பகைமை இருந்தது. யாராவது வாசியங்கள் யாத்ராகமத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தை. யாத்ராகமம் 17. பதினஞ்சு. It was an age-old rivalry. ஆண்டவர் இந்த அமலேக்கிய ரொம்ப தீயவர்களாக இருந்தாலும் அவங்க இருக்கக்கூடாது, அழிக்கணும்னு சொல்கிற தீர்மானத்தை அப்பயே செஞ்சார். அதனால் இந்த என்ன பண்ணுற அமலேக்கிய வழியில் வந்த இந்த ஹமான் இப்போ பழி ஏற்றுக்க முயற்சி செய்கிறான் யூதர்களுக்கு விரோதமாக. இந்த கதை தெரிஞ்சால் தான் இது புரியும் இல்லையா. எப்போ ஒரு காலத்தில் இஸ்ரவேலுக்கும் அமலேக்கியருக்கும் இருந்த ஒரு விரோதம். நீ என்னுடைய வம்சத்தை அழிக்கிறேன்னு சொன்ன இல்லையா, நான் உம்முடைய வம்சத்தை அழிக்கிறேன். இந்த எதிரி தான் பதவிக்கு வந்து விட்டான். ஏன் வந்தான் தெரியாது. இந்த ராஜா கவனக்குறைவினால் இவனை மேலே ஏற்றி விட்டாரா இல்லை தெரிந்தே மேலே ஏற்றினால தெரியல. பர்சிய ராஜ்யத்தில் அமலேக்கிய தேசத்திலேருந்து வந்தவன் அதிகாரத்துக்கு வந்து விட்டான். அந்த அதிகாரம் தவறாக சித்தரிக்கப்படுகிறது. பெருமை எல்லாரும் தலைகுனிய வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். ஹமான் தலைகுனிய மறுக்கிறான். அதற்கு இந்த பேக்ரவுண்ட் தான் காரணம். ஒரு ராஜா இருக்கிறார். அந்த ராஜாவை பற்றி பாருங்கள். எஸ்தர் 4:11 வாசிங்க. சரி, மற்றவங்கெல்லாம் பார்க்கல ராஜா, பரவாயில்ல. யாரை பார்க்காம விட்டாரு? சொந்த மனைவி இல்லையா? சம்திங் ராங், drastically wrong there. A king was building a strong wall around himself. தன்னை சுற்றி ஒரு பெரிய சுவரை எழுப்பி கொண்டு விட்டான். தண்டத்திலே கொடுக்கப்பட்ட ஆளுமையின் அதிகாரமான அந்த கோல் அச்சுறுத்தும் கருவியாய் மாற்றிவிட்டான். யாரையும் பார்க்க விரும்பவில்லை. This is because of insecurity. ஒரு மனிதன் பாதுகாப்பற்ற உணர்வுக்குள்ளே பதவியில் இருக்கிறவன் வரும்போது யாரையும் சந்திக்க விரும்பவில்லை, யாரையும் அனுமதிக்க மாட்டான். அவனுக்கு அந்த பயம் வந்துருச்சானா தெரியல. அதை விட மோசமானவன் அரண்மனையிலே இருக்கிற மனைவியையும் பார்க்க விரும்பவில்லை. அதற்கு ஒரு காரணம்,
அவனுக்கு வேண்டிய சரீரத்துக்கு வேண்டிய ஆசைகளை தீர்ப்பதற்கு நிறைய பேர் இருந்தாங்க அங்கே. அதை பற்றியெல்லாம் ஒன்றும் போடலை இங்கே. ஆனால் ஈவன் மனைவியை 1 மாத காலம் சந்திக்கவே இல்லை. Again, there's a danger. Husbands or wives, avoiding your spouse for obvious reasons. Is it hatred? வெறுப்பா? பகைமையா? பொறாமையா? பழிவாங்கும் உணர்வா? To me it is killing. கத்தியத்து குத்துறதை விட ஒரு மனைவியும் கணவனும் ஒரே வீட்டில் இருந்துட்டு பேசாமல் இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், என்ன ஆகும்? As a counselor I say, it's equal to murder. இந்த ராஜா இப்படிப்பட்டவராக இருக்கிறார். சீர்கெட்ட குடும்ப உறவு. மனைவியை சொல்கிறா, 1 மாத காலமாய் என் கணவன் ராஜா வந்தாலும் பரவாயில்ல, இருந்தாலும் இருக்கட்டும், பார்க்கணும். பார்க்கல. இந்த காலகட்டத்தில் சூழ்நிலையில் தான் எஸ்தர் இருக்கிறாங்க. She was a troubled queen when the news came. தன்னுடைய மக்களை குறித்த செய்தி அவளுக்கு வந்தபோது, ஒரு பக்கம் பகட்டு வாழ்வு இல்லையா, என்ன அரண்மனை வாழ்வு. இதுவரைக்கும் எஸ்தர் தன்னுடைய ரகசியத்தை, யூத பாரம்பரியத்தை சொல்லவில்லை. சொன்னால் அவளுடைய பதவிக்கு, ராணி என்ற அந்தஸ்துக்கு, சொகுசுக்கு ஆபத்து. It was a risk. அப்போதான் சொல்கிறாவ, ஒரு அபாயகரமான கட்டத்திலே நான் இருக்கிறேன், எனக்காக ஜெபியுங்கள், இரக்கம் வேண்டி ஜெபியுங்கள் என்று சொல்லிவிட்டு செல்கிறாள். சில நேரங்களில் நம்முடைய பிரச்சனைக்கு தீர்வு யாரோ வெளி உலகத்திலேருந்து ஒரு ஸ்பீக்கர் வரணும்னு எதிர்பார்க்குறோம் இல்லையா? வரலாம். எழுப்புதலுக்கு சில நேரத்தில் ஆண்டவர் நமக்குள்ளேயே சொல்யூஷன் வச்சிருக்கிறார். If you people pray earnestly, அந்த கிராவிட்டியை உணர்ந்து, பாரத்தை உணர்ந்து, வலியை உணர்ந்து, வேதனையை உணர்ந்து, தேவையை உணர்ந்து கூடி ஜெபிக்கும் போது நம்முடைய ஜெபத்துக்கு, நம்முடைய சூழ்நிலைக்கு சொல்யூஷன் நம்மகிட்டே கிடைக்கும். That has happened in history of revivals. எழுப்புதல் நடந்தது. ஆனால் இட்ஸ் ரிஸ்கி. ஒரு அந்நிய நாட்டில் உபவாசம் இருந்து எல்லாரும் ஜெபிக்கிறது, ஒரு கூட்ட மக்கள் ஜெபிப்பது, அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற ஒரு உணர்வு. ஆனாலும் ஜெபிக்கிறார்கள். ரெண்டாவது, இட் வாஸ் a battle, போராட்டம். ஏன் போராட்டம்? நான் சொன்னேன், எஸ்தர் புத்தகத்தில் கடவுள் திரைக்கு பின்னால் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். எங்கே ஆண்டவர் கிரியை செய்கிறாரோ அங்கே பிசாசும் கிரியை செய்வான், விடமாட்டான். திரும்ப சொல்லட்டுமா? கடவுள் கிரியை செய்கிற இடத்துல பிசாசு தந்திரமாய் நுழைந்து கிரியை செய்வான். எந்த வடிவில் வருவான்னு தெரியாது. As a pastor, I have seen நல்லா இருக்கிற சூழ்நிலை ஒரு விஷப்பூச்சி போதும், நம்ம கவனிக்காமல் விட்டுருவோம். இருக்கிறதெல்லாம் குட்டி சேவரம் ஆகிட்டு போயிடுவாங்க. When God was acting,
devil was working through Haman. ஆமான் மூலமாய் வேலை செய்கிறார். Why I said it's a spiritual battle, அது ஆவிக்குரிய போராட்டம் என்று நான் சொல்லுகிறேன். ஏன்? இந்த சட்டத்தினுடைய நோக்கம் ஏதோ தேசத்துக்கு நன்மை பெற வேண்டும் என்பதாகல்ல, ஒரு கூட்ட இல்லை முழுமையான உடன்படிக்கையின் ஜனத்தை அழிக்க வேண்டும். 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை யாராவது வாசிங்கள். நூற்றி 27 நாடுகளில் இந்த ராஜாவினுடைய ஆதிக்கம் இருந்துச்சு. யூதர்கள் சிதறி இருந்தார்களே, இவங்கெல்லாம் இந்த தேசங்களில் இருந்தார்கள். ஒரு கமெண்ட்ரியில் எருசலேம் அடக்கம் என்ற வார்த்தை இருக்கிறது. அதனால் யூத வம்சத்தையே அவன் அழிக்க வேண்டும். மேசியா இன்னும் வரவில்லை. எண்ணாகமத்தின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இஸ்ரவேலிலிருந்து ஒரு செங்கோல் உதிக்கும் என்பது ஆண்டவருடைய தீர்க்க தரிசனம், மேசியாவை குறித்த தீர்க்க தரிசனம். மேசியா இன்னும் பிறக்கவில்லை. அப்போ சொல்கிறான், குழந்தைகளெல்லாம் அழிச்சிருங்க, பெரியவர்களை அழிச்சுங்க, சிறியவர்களை அழிச்சு விடுங்கள். இன்னும் அழிந்தால் என்ன ஆகும்? ஏசாயா புத்தகத்தில் ஈசாயின் அடிமரத்திலிருந்து கிளை எழும்பும். என்னெல்லாம் பண்ண முடியுமோ இந்த சந்ததியை அழிப்பதற்காக எல்லாம் பண்ணுறாங்க. மத்தேயு 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் ஏரோது ராஜா என்ன செய்கிறார் தெரியுமா? குழந்தைகள்லாம் 2 வருஷத்துக்குள்ளே இருக்கிற குழந்தைகள்லாம் கொன்னுடுறான். ஏன்? மேசியாவை குறித்த பிறப்பின் செய்தி வந்தபோதே அதை அழித்து விட வேண்டும் என்கிற எண்ணம். ஆல் அலாங் டெவில் வாஸ் ஒர்க்கிங். இயேசு பிறந்த போதும் அந்த கேள்வி இருந்துச்சு. பெரிய சவால். ஒரு பக்கம் மனுஷிக சட்டம், இன்னொரு பக்கம் உடன்படிக்கையின் மக்கள். மனுஷ சட்டத்தை சார்ந்திருப்பவர்கள் பெரும்பான்மையினர், மெஜாரிட்டி. உடன்படிக்கையின் கூட்டம் சிரித்து கொண்டு இருந்தது, சிதறி போய்விட்டது, கொஞ்சம் வலுவிழந்திருக்கிறார்கள். There's a spiritual battle. இந்த மைனாரிட்டி கான்செப்ட்லாம் நிறைய நமக்கு வந்தது. அப்போ நம்ம கொஞ்சம் பேர் தான் இருக்கிறோம், கொஞ்சம் பேர் தான் இருக்கணும். எஸ்தர் யார் பக்கம் நிற்பாள்? 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் நான் நிற்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், ஆனால் நீங்களும் போய் ஜெபியுங்கள் என்று சொல்லி வார்த்தை சொல்லி அனுப்புகிறாள் மொர்தெக்காய்க்கும் உன்னை சார்ந்த கூட்டத்திற்கும். Because Esther recognized she could not do it alone. தன்னால் சொந்தமாக தனியாளாக அதை செய்ய முடியாது. Spiritual revival, sometimes God used one man or one woman, but it was not done individually. We need prayers, corporate prayers, collective prayers. ஆவிக்குரிய எழுப்பல் வேண்டுமென்றால் ஆண்டவருடைய பிள்ளைகள் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். Minority can become a majority if they pray with God. One man with God make the majority என்பதை நான் அடிக்கடி சொல்லுவேங்க இல்லையா? ஒருவன் தனி மனிதன் கடவுளோடு இருக்கும்போது அவன் பெரும்பான்மையினராய் மாறிவிடுகிறான். சிறுத்து போன இந்த யூத சமுதாயம் ஆண்டவரை சார்ந்து ஆண்டவரோடு இருக்கும்போது ஒரு பெரிய கூட்டத்துக்கு எதிராய் நிற்க ஆண்டவர் வேண்டிய பலத்தை கொடுக்கிறார். Esther's determination, not on her own strength, on God's strength. A bold decision to go. ஆனால் அபாயம் இருக்கிறது. ஜெபிக்கிற மனிதனுக்கு அபாயமே இல்லை என்று சொல்ல முடியாது. அவர் சொல்கிறாள்,
நான் அழிந்தால் அழிகிறேன். இஃப் ஐ பெரிஷ், ஐ பெரிஷ். Where was it? It was in the palace. அரண்மனைக்குள்ளாகவே அவள் சொல்கிறாள், நான் அழிந்தால் அழிகிறேன். நான் ரெவென்யூ இன்ஸ்பெக்டராக ஒரு நாளுக்கு முன்னாடி வேலை செஞ்சேன். அப்போ சில நேரங்களில் இந்த என்கொயரிக்காக அனுப்புவாங்க. ஒரு பெட்டிஷன் வந்துச்சுன்னா என்கொயரிக்காக தாசில்தாருக்கு நம்ம சப்மிட் பண்ணோம். சில இடங்களில் போகும் பெரிய வீடுகள் இருக்கும். வெளியேந்து பார்த்தா ரொம்ப அழகான வீடு, அமைதியான வீடு. கிட்ட போகும்போது ஒரு பெரிய போர்டு இருக்கும், நாய்கள் ஜாக்கிரதை. என்ன சொல்லிருக்கோம்? நாய்கள் ஜாக்கிரதை, உள்ளே போவதிலே எச்சரிக்கையாயிருங்கள், பிடுங்கிவிடும், கடித்துவிடும். Esther was placed in a palace. There was risk. ஆனால் கடவுளுடைய பிள்ளைகளுக்காக அவள் செல்ல துணிந்தாள். நீங்களும் நானும் அபாயமே இல்லாத சூழ்நிலையில் வாழ்கிறதில்லை. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் சில நேரங்களில் வரும்போது பார்த்தா நல்லா இருக்கும் இல்லையா? ஆஃபர்லாம் எங்கேயாவது மூலையில் பார்த்தா என்ன இருக்கும்? ரிஸ்க் ஃபேக்டர்னு போட்டிருப்பான், படிக்கிறதுக்கு கூட முடியாது, அவ்வளோ சின்னதாக இருக்கும். அப்படி தானே? சிகரெட் பார்த்தீங்களா, பெருசாக இருக்கும். ஆனால் உள்ள ஒரு சின்ன இடத்துல சிகரெட் ஸ்மோக்கிங் இஸ் டேஞ்சரஸ். யூ ஃபைண்ட் ரிஸ்க் எவ்ரிவேர், எவ்ரிவேர். ஃபார் காட்ஸ் சேக், கடவுளுக்காக சில நேரத்தில் சில அபாயமான சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டிய அவசியம் வேண்டும். ரிஸ்க்னா என்ன அர்த்தம்? ஒரு செயல்பாட்டில் நான் இறங்கும்போது நான் காயப்படும், இல்லை இழக்கும் அபாயம் இருக்கும். இந்த கேஸில் வாழ்வே தாக்கும் அபாயம். இட் வாஸ் த வெரி லைஃப். இஃப் என்ற வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா? ஹைப்போதெட்டிக்கல் வேர்ட், ரைட்? என்ன நடக்கும் தெரியாது. இஃப் நான் போகிறேன், என்ன நடந்தாலும் சரி. lot of ambiguity there, but nevertheless there was risk. கடவுளுடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையை பணயம் வைத்தார்கள். மோசே தான் ராஜகுமாரத்தினுடைய மகன் என்பதை சொல்வதை விரும்பவில்லை. அதை வெறுத்து விட்டான் தன் சொந்த ஜனங்களுக்காக. எபிரேயர் 11 அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா 24-27 வசனங்கள். He deliberately rejected the comforts, entered into a very dangerous zone. எஸ்தர் அபாயம் தெரிந்திருந்தும் தன்னை கடவுளுடைய தீர்மானங்கள் நிறைவேற்றுவதற்காக, கடவுளுடைய மக்களை காப்பாற்றுவதற்காக ஒப்பு கொடுத்தாள். என்ன நடக்கப் போவதும் என்று தெரியாதபடி ஒப்பு கொடுத்தாள். Is it right to risk our lives for God? Yes, at times. தானியேல், சாத்ராக், அபேத்நேகோ, மேஷாக் இவங்கெல்லாம் தங்கள் வாழ்க்கையை பணம் வைத்தார்கள். பவுல் எருசலேமுக்கு போவதற்காக தீர்மானிக்கிறார். அப்போஸ்தலர் 19 அதிகாரம் 21 வசனம். அங்கே பல சிரமங்கள் அவருக்கு காத்திருக்கின்றன. தீர்மானம் பண்ணினார். வெற்றி சில நேரங்களிலே அபாயகரமான பாதையிலே நடந்து செல்லும். சிலுவையின் பாதை வெற்றியின் பாதை என்றால் அதில் சில நேரத்தில் அபாயங்கள் இருக்கத்தான் செய்கின்றன. கடவுளுடைய பணியை செய்யும்போது there's no easy way, ஷார்ட்கட்ஸே கிடையாதுங்க.
நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் இதை விரும்புவதில்லை. ஒரு முறை நான் பர்சிக்யூஷன் பற்றி எங்கேயோ பேசினேன் ஒரு சர்ச்சில். பாஸ்டர், அதெல்லாம் இந்தியாவுக்கு தான், இங்கே இல்லை அப்படியே சொன்னார் ஒருத்தர் வந்து. டோன்ட் டேக் திங்ஸ் ஃபார் கிராண்டட். We are not in a world which is risk free. கடவுளுக்காக பணி செய்யும்போது அடிப்படையில் நம்முடைய வாழ்வை பணயம் வைத்து தான் செய்ய வேண்டும். ஸ்பர்ஜன் ஒரு முறை சொன்னார், I believe that in the dark times of God, in the dark times, God is making lamps with which to remove the gloom. இருட்டான காலகட்டத்தில் கடவுள் நம்மை தீபமாய் வைக்கிறார், இருள் அகற்றும் தீபமாய் வைக்கிறார். மார்ட்டின் லூத்தர் இந்த மத சீர்திருத்தத்தை கொண்டு வந்தபோது ஒரு சூழ்நிலையில் உலகமே அவருக்கு எதிராய் வந்தது போல இருந்தது. தன்னுடைய பலத்தெல்லாம் திரட்டி கொண்டு வந்து அவர் சொன்னார், Here I stand, I can do no other, which means I have no other business. What's our business today? ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காக ஆண்டவர் எங்கு வைத்திருக்கிறாரோ அங்கு வாழ வேண்டும், உழைக்க வேண்டும். Again, 3 existential questions. என்னை ஏன் வைத்திருக்கிறார்? என்னை ஏன் இந்த காலத்தில் வைத்திருக்கிறார்? என்னை ஏன் இந்த சூழ்நிலையில் வைத்திருக்கிறார்? உண்மை என்ன? என்னையும் வைத்திருக்கிறார், உங்களையும் வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஒப்புக் கொடுங்கள்.